சொல்லுங்கள், நீங்கள் எந்த குழுவிலேருந்து வந்திருக்கீங்க? மணிக்குயில் குழுவிலேருந்து வந்திருக்கோம். குழுவில் இருந்து என்னென்ன பயன்களாக இது பண்ணியிருக்கீங்க? நிறைய மீட்டிங்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங், ஜூட் பேக் ட்ரைனிங், டெய்லரிங் கிளாஸ், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு முகாம் கூட்டிகிட்டு போய் வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து குழுவில் இருக்குது. உங்களுக்கு எப்படிம்மா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து தொழிலுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கடை வச்சுக்கிறோம். அதனால வெளியே கூப்பிட்டாங்கன்னா போவோம். வேலைகளுக்கு நீங்கள் சுயதொழில் செய்கிறீங்களா? செஞ்சுருக்கோம். சரிங்கம்மா. வணக்கம் சசி, உங்கள் குழு பேர் என்ன? மணிக்குயில். உங்கள் குழுவில் இருந்து இன்னைக்கு என்ன திருவிழாவுக்காக வந்திருக்கீங்க? உணவு திருவிழா. என்னென்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க? கம்பு புட்டு, கம்பு கூழ், அப்புறம் சிறுதானிய பயிர், என்னது சுண்டல். சுண்டல், கருப்பு சுண்டல், கருப்பு சுண்டல், சிறுதானிய பயிர் வகைகள். அவ்வளோதான். என்ன குழு? மணிக்குயில். நீங்கம்மா எந்த குழுவிலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் எம்மனை குழுவிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க? அம்மனை கொல்கட்டையும் நீர் கொல்கட்டையும் செஞ்சுருக்கோம். காமிங்க. இது வந்து அம்மனை இது நீர் கொல்கட்டை இதுக்கு பேர். இது வந்து அம்மனை கொல்கட்டை. அப்படி ஒரே இது மாவில் வந்து அதை எடுத்துருங்க. மாவில் செய்கிறது புறம் வீட்டில் இருக்க பொருள் தான். வேறு விலைக்கு எது வாங்குறதில்ல. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது. நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க? நாங்கள் பாரதியார் கோயிலில் வந்திருக்கோம். இது முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சூப்பு. சரி, ஓகே. மகளிர் குழுவில் சேர்ந்ததுனால ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எப்படி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த குழுவிலேருந்து வந்திருக்கீங்க? மணிக்குயில் குழுவிலேருந்து வந்திருக்கோம். குழுவில் இருந்து என்னென்ன பயன்களாக இது பண்ணியிருக்கீங்க? நிறைய மீட்டிங்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்புறம் ட்ரைனிங், ஜூட் பேக் ட்ரைனிங், டெய்லரிங் கிளாஸ், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு முகாம் கூட்டிகிட்டு போய் வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து குழுவில் இருக்குது. உங்களுக்கு எப்படிம்மா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு வந்து தொழிலுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கடை வச்சுக்கிறோம். அதனால வெளியே கூப்பிட்டாங்கன்னா போவோம். வேலைகளுக்கு நீங்கள் சுயதொழில் செய்கிறீங்களா? செஞ்சுருக்கோம். சரிங்கம்மா. வணக்கம் சசி, உங்கள் குழு பேர் என்ன? மணிக்குயில். உங்கள் குழுவில் இருந்து இன்னைக்கு என்ன திருவிழாவுக்காக வந்திருக்கீங்க? உணவு திருவிழா. என்னென்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க? கம்பு புட்டு, கம்பு கூழ், அப்புறம் சிறுதானிய பயிர், என்னது சுண்டல். சுண்டல், கருப்பு சுண்டல், கருப்பு சுண்டல், சிறுதானிய பயிர் வகைகள். அவ்வளோதான். என்ன குழு? மணிக்குயில். நீங்கம்மா எந்த குழுவிலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் எம்மனை குழுவிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க? அம்மனை கொல்கட்டையும் நீர் கொல்கட்டையும் செஞ்சுருக்கோம். காமிங்க. இது வந்து அம்மனை இது நீர் கொல்கட்டை இதுக்கு பேர். இது வந்து அம்மனை கொல்கட்டை. அப்படி ஒரே இது மாவில் வந்து அதை எடுத்துருங்க. மாவில் செய்கிறது புறம் வீட்டில் இருக்க பொருள் தான். வேறு விலைக்கு எது வாங்குறதில்ல. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது. நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க? நாங்கள் பாரதியார் கோயிலில் வந்திருக்கோம். இது முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை சூப்பு. சரி, ஓகே. மகளிர் குழுவில் சேர்ந்ததுனால ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எப்படி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள்.